ரியாக்ஷன் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ட்ரெயின்னு ஒரு படம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஆயிருக்குமா, இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் ஆனால் தப்புன்னு சொல்லலை, ரொம்ப நாள் டைம் ஆகுதுன்னு சொல்கிறேன். பட் ஆனால் அந்த சீக்வன்ஸுக்கு லேட் ஆகுமா நம்ம தெரில. மிஸ்கின் சார்ட்ட வந்து கொஞ்சம் எதிர்பார்க்குற படம் வேறையா, அதனால் வந்து எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதிலேருந்து ஒரு 44 செகண்டுக்கு ஒரு வீடியோ மட்டும் வந்திருக்கு, டைட்டில் டீசரா அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. அதை ரியாக்ட் பண்ணிடுவோமா? ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், மைக் இல்லை, அதனால தான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வெறுக்க உட்காந்துருக்கேன். பட் வாய்ஸ் ஒரு மாதிரியா கேட்டோம், அனுப்பிச்சுக்கோங்க. நல்லா இருக்குது, என்ன சொல்கிறேன்னு தெரில. பட் ஆனால் நல்லா இருக்குது. 44 செகண்ட் கம்மி தான். ரெண்டு விஷயம் வந்து கரெக்டாக அவங்க சைட்லேருந்து 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஓகே கைஸ், அதான் அந்த ஒன்று மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஐயோ ஃபோன் வந்ததுனால அதிகம் மருந்து தொலைஞ்சிட்டேனே. அந்த கதை வந்து ஒன்று, இந்த படத்துக்கு இதை தான், இந்த மாதிரி தான் ஒரு மூடு இருக்கும், இந்த மைண்ட் செட்டோடு வந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா, இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து மோஸ்ட்லி ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு 44 செகண்ட்ஸில் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. 44 செகண்ட் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்தாலுமே ஒரு நிமிஷம் விட்டுருந்துருக்கலான்னு ஒரு மனசாட்சி தோண வைக்கிது, அவ்வளோதான். இதுதான் என்னோட ஒப்பீனியன். நான் வந்து ஒரு நிமிஷம் வந்து விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். 44 செகண்ட் சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. அது ஏன் நான் வந்து இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரில. பட் ஆனால் ஓகே, பிரச்சனை இல்லை. டீசர் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெய்லர் வந்து ஒரு ஒன்லைனாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் ஆனால் எப்படி ஒரு நார்மலாக இருக்குது, இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. மற்றபடி ட்ரெய்லர் வந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.